வெல்கம் டு மேச்சிசை. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள ஒரு சினிமா தியேட்டர் முன்னாடி நிக்கிறோம். ஸோ, மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயகன் படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க உள்ள பொதுமக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். ஸோ, அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து கில்லி படத்துல ஒரு வசனம் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ, உசிருக்கு பயந்து பாதியிலே விட்டுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் இறங்கிட்டோம்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1992லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் நடித்து சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர் ஆயிருக்காரு. சினிமாவில் அவர் சொன்ன மாதிரி அந்த வசனத்தில் சொன்ன மாதிரி சினிமாவில் இறங்கி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு ஒரு வெற்றியாளனா வந்து சினிமாவில் வந்து நிற்கிறாரு. இது வந்து அவரோட கடைசி படம். அதே மாதிரி அரசியலும் குதிச்சு அரசியலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் ஜெயிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். 2 துறையிலே ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பொதுமக்கள் வந்து கேட்க போகிறோம், ஜனநாயகன் படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பொதுமக்கள் வந்து கேட்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கேட்கலாம். யூடியூப் சேனல். ஸோ படம் எப்படி இருந்தது? படம் சூப்பரா இருந்தது. ரியலா அவர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது என்னெல்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி இருந்தது. விஷுவல் ட்ரீட், உண்மையில படம் சூப்பர். டான்ஸ், ஃபைட் எல்லாம் எல்லாமே செமையா இருந்தது. அடுத்தடுத்து என்ன சீன்ஸ் வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது, நல்லா இருந்தது. அரசியல் பத்தின படமா? இல்ல, ஆக்சுவலி இது காமனான ஒரு கருத்து தான் அவர் சொல்றாரு. ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியணும், தெரியாம இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இது மூலியமா. இந்த கடைசி படம் நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? ஆக்சுவலி தளபதி படம்னாவே எப்பயுமே ஃபர்ஸ்ட்லயே போய் பாத்துருவோம். இது லாஸ்ட் மூவிங்கும் போது ரொம்ப சென்டிமெண்டலா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்தது. பட் ஓகே, இட்ஸ் நாட் அ எண்ட் மாதிரி இல்ல, தெரியும். அந்த எண்ட் கார்டு மாதிரி தான், பிகினிங் கார்டு தான் இது. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு படத்துல என்ன பிடிச்சிருந்தது? விஜய் தான் பிடிச்சிருக்கு, வேற என்ன விஜய். தளபதி விஜய் படத்தை கடைசி டைம் தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது? கொஞ்சம் எமோஷனலா இருந்தது, லாஸ்ட் மூவின்றதுனால. இதுக்கு மேல தியேட்டர்ல பார்க்க முடியாதுல்ல, அதான் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாத்துருங்க. ஒரு லாஸ்ட் அரசியல் சம்பந்தப்பட்ட படமா எந்த மாதிரி? இல்ல இது உமன்ஸ் ரைட்ஸ் ரிலேட்டடானது. பெண்கள் வீக் இல்ல, ஸ்ட்ராங்ன்றத சொல்றதுக்கான படம். தேங்க்யூ. படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. தளபதி விஜய் அவர்களோட படத்தை கடைசி தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசியா அவரோட பழைய படங்கள்லாம் போட்டாங்க, ரொம்ப அருமையா இருக்கு. இது அரசியல் சம்பந்தப்பட்ட படமா? புரியல. அரசியல் சம்பந்தப்பட்ட படமா? ஆமா, ஃபுல்லா இருக்கு. ஃபைட், ஆக்ஷன் எல்லாமே. ஆக்ஷன்லாம் சூப்பரா இருக்குங்க, ஃபைட்லாம் எல்லாமே பக்காவா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. தளபதி படமா லாஸ்ட் படம் மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி செம்ம மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்கா போல, நல்லா கருத்து சொல்லிடுறா போல, மக்களுக்கு தேவையான கருத்து தான். நல்லா இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்ட படம். அரசியல் சம்பந்தப்பட்ட படம் இல்ல, மக்களுக்கான சம்பந்தப்பட்ட படம் தான். நீ மக்கள் எப்படி ஓட்டு போடணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான படம் தான். மற்றபடி அரசியலுக்கான சம்பந்தப்பட்ட படம்லாம் கிடையாது. நல்லா விஜய் ஃபேனா தளபதி? இல்ல, விஜய் ஃபேன் இல்லைங்க. கடைசி படம் தியேட்டர்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா ஆட்சி, தளபதி விஜயோட ஆட்சி எப்படி இருக்குது நீங்க பாக்குறதுக்கு? ஆட்சி இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கப்புறம் தாங்க பார்க்க முடியும். வந்து என்ன ஒரு 60 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நம்ம ஆட்சி நல்லா இருக்கான்னு சொல்ல முடியும்? இப்ப நீங்க வீடியோ எடுக்கிறீங்க, இது எப்படி நல்லா இருக்குன்னு நான் பார்க்க முடியும்? நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் அதுல வியூ பார்த்து தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. ஜனநாயகம் படம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது, படம் நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. தளபதி படம் கடைசி படம். ஸோ இதை பாக்குறதுக்கு உங்க தியேட்டர்ல எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, நல்லா விஷுவல் நல்லா இருந்தது, எடுத்து மேக்கிங் நல்லா இருந்தது, எல்லாமே பக்கவா இருந்தது. ஏன்னா அரசியல் சம்பந்தப்பட்ட படமா? இல்ல, அப்படிலாம் இல்ல, அரசியலும் இருக்கு, ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் கிடையாது. நல்லா இருக்கு படம், எந்த பிரச்சனை இல்லை. ஆமா, போலீஸா இருக்காரு. ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் வரும். கொஞ்சம் பொலிட்டிக்கலும் இருக்கு, இல்லாமல இல்லை. அவருடைய லாஸ்ட் படம் இல்லையா, மாஸ் என்ட்ரி படம் தான். தேங்க்ஸ் சார். ஓகே சார். மேடம், ஜனநாயகம் படம். சார் ஜனநாயகம் சாரி படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ படத்துல என்ன கதை சொல்லியிருக்காங்க? அரசியல் சம்பந்தப்பட்ட படம்? அரசியல் தான், ஃபுல் அரசியல் தான். ஸோ கடைசி படம் தளபதி படம் தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க, பெரிய மெசேஜ், நல்ல மெசேஜ். நல்லா பாருங்க, தெரியும். நல்லா இருந்துச்சு. ஸோ ஜனநாயகம் படம் டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் அவரோட கடைசி படம் இல்லையா, தியேட்டர்ல பார்க்க எப்படி உங்களுக்கு இருந்தது? விஜய் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இது படம் அரசியல் சம்பந்தப்பட்ட படமா? அப்படியும் சொல்லலாம். ஓவரால் ஓகே, நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ். ஜனநாயகன் படம் எப்படி இருந்தது? விஜய்க்காக பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரி எல்லாம் பெருசா இல்ல, நார்மலா இருந்துச்சு, விஜய்க்காக பார்க்கலாம். தளபதி விஜய் அவர் படத்தை கடைசி தியேட்டர்ல பார்க்க எப்படி இருந்தது? எப்பயும் மாதிரி பிளாஸ்ட் தான் ப்ரோ. விஜய் சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு, மத்த சீன்லாம் தூங்கிட்டோம், அவ்வளவுதான்.
டான்ஸ் ஆக்ஷன் எல்லாம் ஓகே. டான்ஸ் ஓகே. எப்பயும் விஜய் நல்லா ஆடுவாரு, படத்துல மொக்கையா காமிச்சிட்டானுங்க, அதுதான் மன வருத்தம். விஜய் சூப்பரா ஆடுவாரு, படத்துல ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல. தெலுங்கு படம் ரீமேக் அது இல்ல ப்ரோ, தெலுங்கு படம்லாம் பார்க்கல ப்ரோ. படம் நல்லா இருக்குது, ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் பொறுமையா போகுது, அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு. ஸோ ஜனநாயகன் படம் பார்த்தாச்சா? இல்ல தல, பார்க்கணும் தல, வெயிட்டிங் தல. டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் கடையில ஃப்ரெண்டும் வரல. படம் பார்த்தாதான் பொங்கல் எங்களுக்கு. அது ஜனவரி 9ஆம் வரணும். எலெக்ஷன் நாங்க தான், கழிச்சுனா சிஎம் நாங்க தான். சிஎம் அந்த டைட்டில் கார்டு தளபதி விஜய் இல்லாம ஜோசப் விஜய் டைட்டில் கார்டை பார்த்தாதான் எங்களுக்கு தளபதி ஆகுமே. இன்னும் பார்க்கலாம், நான் படம் டிக்கெட் கிடைக்கல. இன்னும் டிக்கெட் காசுலாம் இருக்கு, பசங்க ஃப்ரெண்டு யாரும் வரல தல. எல்லாம் பார்க்கலாம். சரி, தளபதி விஜயோட கடைசி படம் இல்லையா? இது வந்து தியேட்டர்ல பாக்குறதுக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? ஃபீலிங் தல. ஒரு ஒரு திருவிழா, பொங்கலுக்கு, தீபாவளிலாம் ஒரு படம் வரும். இதோட லாஸ்ட் மூவி வேற ஏதோ பொங்கலுக்கு தான் வந்தாகணும். இது இப்போ வந்துச்சு. ஃபீலிங் தான் தல. ஒரு தீபாவளி பொங்கலுக்குலாம் ஃபீலிங் தான் வரும். தேட்டர் பார்க்க கூட வர முடியாது, பொங்கலுக்கு தீபாவளி கூட வர முடியாது. எல்லாம் ஏதோ லாஸ்ட் வருத்தம். சரி, இதுவரை நடிச்ச தளபதி படத்துல எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லா படம் எனக்கு பிடிக்கும். நான் என்ன படம் சொல்ல, மெர்சல் பிடிக்கும், ஜில்லா பிடிக்கும், கத்தி, எல்லாமே இட்டு தான் தல. எல்லாமே படம் இட்டு தான். ஓகே.